are you going to? வாங்க நம்மளும் போய் பார்க்கலாம் எங்கள் அண்ணி பின்னாடி. முருங்கைக்காய் மரம் பக்கத்தில் இந்த வயலாக இருக்குது பாருங்களேன். முருங்கைக்காய் மரம் தெரியுதா உங்களுக்கு? இருங்க காமிக்கிறேன், அப்படியே வாங்க. இதான் பாருங்கள் எங்கள் அண்ணி அக்கறை தான் முருங்கைக்காய் மரம். இங்கே பாருங்கள் முருங்கைக்காக்க போகிறோம் பாருங்கள். அத்தை பாப்பாட்ட கொடுக்குறேன். இதை வச்சு நாங்கள் இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்காக தாங்க அறுத்துட்ருக்கோம். காய் கம்மியாக தான் இருந்துச்சு, ஒரு 3 காய் மட்டும் அறுத்துருக்கு பாருங்க. எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் நாங்கள் உரம் எதுவுமே போடாமல் இயற்கையாக வளர்க்குற செடி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். காய் ப்ளூவாக. நாங்கள் உரம் எதுவுமே வைக்க மாட்டோங்க, ஒன்லி எருவு மட்டும்தான். இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் இருக்க மாதுளை செடி இனிமேல் தான் பூ வைக்கும், காயும் காய்க்கும். இங்கே பாருங்கள் நாங்கள் நட்டிருக்க நெற்பயிர்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்க கண்ணுக்கு எட்டின தூரம் இயற்கை தாங்க. அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க இது எங்களை கருவேப்பிலை மரம். நாங்கள் சாம்பார் கருவேப்பிலை உடைச்சிட்டு போகிறோம் பாருங்கள். இந்த பிள்ளை எங்கே போகுது எங்கே போகுதுன்னு எல்லாம் பாருங்க. என்ன ஆக்க போகிறீங்க? பாருங்க வாழை மரம் பாருங்க போகுதுன்னு போய் பார்க்கலாம் நம்ம பின்னாடி. ஆட்டோ வந்துச்சுங்க, அதனால பொறுமையாக வந்தேங்க. இங்கே வாங்க உங்களுக்கு ஒரு இடம் காமி. பாருங்க பாப்பா முருங்கை காக்குது பாருங்க. ஏன் விட்டுட்டு அந்த காயும் ஏத்துரு விட்டாது இரு அரு. வளைச்சுடு. எங்கள் மரத்துக்காய் எவ்வளோ பெருசாக்குன்னு பாருங்கள். எங்கள் அண்ணி முருங்கைத்தலை பொரியல் பண்ணுறாங்களாம். இங்கே பாருங்கள் அந்த வீடியோ வேணுமாதிரி எங்கள் அண்ணி போட சொல்கிறேன். முருங்கைத்தலை உடச்சிட்டு இருக்கிறாங்க. நானே ஸ்பெஷல் முருங்கைத்தலை பொரியல் முருங்கைக்காய் சாம்பார் அங்கே பார்க்கலாம். இப்போ பாருங்க இது எல்லாமே இன்றைக்கி எங்கள் மரத்தில் எடுத்ததுங்க. முருங்கைத்தலை முருங்கைக்காய் இது ஒரு மரத்தில் இருந்து அர்த்தம், இது ஒரு மரத்தில் இருந்து அர்த்தம். கத்திரிக்காய் ஒன்றே ஒன்று இருந்துச்சு, கருவேப்பிலை ஒடிச்சிட்டு வந்தோம். இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டு சமையல். முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறோம். கத்திரிக்காய் முருங்கைக்காயெலாம் போட்டு சாம்பார் வச்சு போகிறோம். பாருங்கள் பாருங்கள் இயற்கையாக இது எல்லாமே இன்றைக்கி எங்கள் காட்டில் விளைஞ்சது. நாங்கள் சாம்பார் வச்சு பொரியல் பண்ணி சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்கள் இது எள்ளுக்காய் செடி. நாங்கள் எங்கள் வயல்லே பண்ணியிருக்கோம். எள்ளுக்காய் அறுக்கிறோம், நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள் எள்ளு செடி அறுத்து காட்டிலே போட்டிருக்கோம், தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள் எள்ளுக்காய் அறுத்து தூக்கி போட போகிறோம். என்ன பண்ணுற? எதுக்கு? கடமைக்கு போடாத, ஒழுங்காக அடுக்கு. தூக்குறது நான். நீ கட்டினதெல்லாம் நீயே தூக்குறியா?
அட பாவி, இங்கே வரல எத்தனை கட்டு கட்டி வச்சுருக்கேன். 1 2 3 இங்கே பாரு, இங்கே ஒன்று கட்டி வச்சுருக்கேன் 4. இங்கே பாரு, இங்கே ஒன்று அடுக்கி வச்சுருக்கேன் 5 கட்டு. நீ எத்தனை கட்டு கட்டியிருக்க? 1 2 கட்டு தான். இப்போ தான் 2வது கட்டு எடுத்து வச்சுட்ருக்கு. அட பாவி, வந்து 10 நிமிஷத்தில் 4 கட்டு கட்டிட்டேன். கண்டிப்பாக கொள்ளாத. எத்தனை கட்டை கட்டிக்கீங்க நீங்கள்? இப்போ தான் போடுறீங்க. 5 கட்டு கட்டிட்டேன். இதோட 6வது கட்டு. வந்ததுலேருந்து செல்லு தான் நோண்டிட்டு இருக்கேன். நான் செல்லுனோட தான் வந்திருக்கேன். ஏன் இவ்வளோ சோம்பேறியாக இருக்கிறீங்க?